தம்ப்நெயில்ல நாயை குளிப்பாட்டாதீங்கன்னு பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பீங்க. நாயை குளிப்பாட்டாதீங்க, அதை நான் சரியாதான் சொன்னேன். வீடியோல பப்பீஸை குளிப்பாட்டுறதுக்கு ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். ரூல்ஸை பார்த்துட்டு குளிப்பாட்டுங்க. நம்ம குளிக்கிறதுக்கு ரூல்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சில ரூல்ஸ் பப்பீஸ்க்கும் இருக்கு குளிப்பாட்டுறதுல. நான் ஏன் உங்களை வீடியோவை முழுமையா பாருங்கன்னு சொல்றேன்னா, சிலர் நாய்களை பிரஷ் வச்சு தேய்க்கிறீங்க, ஸ்க்ரப் வச்சு தேய்க்கிறீங்க, சிலர் கை விரலால சொரன்றீங்க. இந்த மாதிரி நம்ம பப்பீஸ குளிப்பாட்டணும்னா this will cause harm to our lovable dogs. அதாவது நம்ம நாய்களுக்கு உங்களுக்கு வலி ஏற்படுத்தும், அனாவசியமான புண்கள் வந்துடும். ஸோ ப்ராப்பரா பப்பீஸ எப்படி குளிப்பாட்டணும்னு வீடியோல சொல்லியிருக்கேன். முழுமையா பாருங்க வீடியோவை. வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். இந்த வீடியோல 5 நிமிஷத்துல நம்ம பப்பீஸை எப்படி குளிக்க வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். கூடவே நம்ம பப்பீஸ்க்கு முடி உதிர ப்ராப்ளம், பொடுகு தொல்லை இருந்ததுன்னா அதையும் நம்ம சரி பண்ணிடலாம். அதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி குளிப்பாட்டுறதுன்னு பார்க்கலாம். வரா டப்புக்கு டப்புக்கு. இவர் தான் சோட்டு, நம்ம ஹீரோ. இங்க பாருங்க, இதை போட்டுதான் எடுக்கணும். கடிச்சிருவாங்க. இவன் எங்களுக்கு பழகுன நாயினால வந்துட்டான். சரி சரி, குட் பாய், குட் பாய். இது போட்டுட்டு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படி குளிப்பாட்டுறதுன்னு உங்களுக்கும் காட்டிடலான்னு நினைச்சோங்க. இந்த லீஷ் போட்டுக்காங்க சேஃபா. நோ 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 மண்ண பா பா பா. இப்படி தடவி கொடுத்துட்டு இப்படி தூக்கிக்காங்க. இவன் நான் எடுத்துட்டு போய் குளிப்பாட்டி கூட்டிட்டு வரலாங்க. இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு காரணமே அவனுடைய அம்மா கிட்ட இருந்து அவனுக்கு இம்யூனிட்டி இல்லாம போனது தாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. பாருங்க எவ்வளோ ஒரு ஆறுதலா ஒரு அம்மா கிட்ட பையன் உட்காந்த மாதிரி சரண்டர் ஆகி உக்காந்துருக்கான் பாருங்க. குளிக்க வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ போய் சைடு உக்காந்துட்டாரு. தண்ணி நம்ம டைரக்டா எடுத்து ஊத்தக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் முதுகுல லைட்டா தேய்ச்சு, அங்க கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி கம்மியா இருக்கும், அதனால அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம பயந்துருவாங்க. நாய்க்கு தண்ணி பிடிக்காது. நம்ம நாட்டு நாய்களுக்கு. ஃபாரின் பிரீட் பத்தி எனக்கு தெரியாதுங்க. ஒருவேளை இவங்களுக்கும் சின்னதுல இருந்து பழகி இருந்தா பிடிச்சிருக்கும் போலையோ என்னவோ. கண்ணில் சோட்டுக்கு பீழை இருக்குங்க. இது வயிற்றுல புழு இருந்தாலும் கண்ணில் பீழை வரும். அதுக்கு டிவார்மிங் புழு மருந்து கொடுக்கணும். ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகி முடி உதிர்ந்துன்னா வயிற்றுக்குள்ளேயும் அவங்களுக்கு இன்டர்னல் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க. அதுக்கு நம்ம சரியான டாக்டர் கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கூடவே லங்ஸ் இன்ஃபெக்ஷனும் வந்துடும். இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனுங்கிறது உள்ள இருக்கிற லங்ஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் தான் காட்டுங்க. வேற வழியே இல்லாம இந்த மருந்தை யூஸ் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்கு. ஏன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்கு அவனுக்கு. சோச்சோ ஓகே, குட் பை குட் பை குட் பை. இந்த மருந்து போட்டு 20 நிமிஷம் விட போறாங்க. நாங்க சோட்டுவோட அம்மாக்கு நல்ல ஃபுட்டு கிடைச்சிருந்தா இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ல இவன் பிறந்திருக்க மாட்டாங்க. இவன் குட்டியிலிருந்தே இப்படிதான் இருக்கான்னு இவனுடைய ஓல்டு ஃபீடர் ஒருத்தவங்க எங்களுக்கு சொன்னாங்கங்க. நம்ம போடுற குப்பையை சாப்பிட்டுட்டு நம்ம போடுற குப்பையிலே படுத்து உறங்குறதுனால இவங்க உடம்பு எப்படி கெட்டுருச்சு பாத்தீங்களா. இன்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு குழந்தைய நம்ம குளிப்பாட்டுனா இந்த மாதிரி மருந்து போடுற நெசசிட்டி இல்லைங்க, அவசரம் இல்லை, அவசியம் இல்லை. இவனுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால இந்த மருந்து போட்டு விட வேண்டியதாயிருச்சு. நம்ம கடையில கிடைக்கிற நார்மல் டாக் சோப் ஒரு நல்ல பிராண்ட் வாங்கினாவே போதும். தேவையில்லாத வாசனை ஷாம்பு இதையெல்லாம் நம்ம காஸ்ட்லியா வாங்கி போடும்போது நாய்களுக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். தோல் வறண்டு போயிரும், முடி உதிரும். சிலர் என்ன செய்யறீங்கன்னா துணி துவைக்கிற சோப்பு, மனுஷங்க யூஸ் பண்ற சோப்பு, டெட்டால கலக்கி ஊத்துறது, இப்படியெல்லாம் நம்ம பப்பிய குளிப்பாட்டுறோம்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்துறோங்க நம்ம. அதுக்கப்புறம் அந்த பப்பியே நமக்கு பிடிக்காம ஆயிருது. யார் தப்பு இங்க?
நம்ம தானே செய்கிறோம் இந்த தப்பை. கூடவே தோலும் வறண்டு போயிடும். எந்த ஒரு ப்ரஷ்ஷோ எந்த ஒரு தேங்காய் நார் இதெல்லாம் தேவையே இல்லைங்க. கையிலேயே நம்ம அழகாக மசாஜ் பண்ணி விடலாம். காதுக்குள்ள தண்ணி போகக்கூடாதுங்க. அதை பார்த்து தான் நம்ம ஊற்றணும். அதுக்கு 2 பேர் இருந்தால் தான் காதில் தண்ணி போகாமல் பார்த்துக்க முடியும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஊற்றும் போது காதுக்குள்ள போக சான்சஸ் இருக்கு தண்ணி. சோட்டு ஓடிட்டான். இப்போ அவனை பிடிச்சி வச்சு மிச்சத்தையும் நம்ம கிளீன் பண்ண போறோங்க. இப்போ பொடுகுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லட்டுமா? டேண்ட்ரஃப், அதாவது பொடுகுக்கு வந்து வீட்டில் நம்ம உபயோகிக்கிற சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்லைங்க, அதை 2 நாளைக்கு ஒரு தடவை 1 ஸ்பூன் போட்டுட்டே இருங்க அவங்க ஃபுட்டுலேயே. அப்போ பொடுகு தொல்லை வந்து இருக்காது அவங்களுக்கு. முடி உதிர்துன்னா இன்டர்னல் இன்ஃபெக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் உடம்புல தேங்காய் எண்ணெயை அப்பப்போ தேய்ச்சி விட்டுட்டு இருங்க. இன்டர்னல் இன்ஃபெக்ஷனையும் கவனிச்சுக்காங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய். பவர்ஃபுல்லாக என்ன இல்லை இருப்பா, இரு சோட்டு இரு. ஃபினிஷ். நம்ம வீட்டில் தயாரிக்கிற வேப்ப எண்ணெய் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. வேப்ப எண்ணெய், இந்த வேப்ப எண்ணெயை நீங்க தேய்ச்சி விட்டா சொறி உண்ணி வராதுங்க. எப்படி பண்றதுன்னா, 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயில 1 கைப்பிடி வேப்பிலைய சட்னி மாதிரி அரைச்சு சிம்ல கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதாங்க. ஆனா குதிச்சிடக்கூடாது எங்கேயோ, அதான் சேஃப்டி பாத்துக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி சோட்டு மாதிரி நாய்களை பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த குழந்தைக்கு நல்ல 1 கைப்பிடி வேப்ப இலைய எடுத்து சட்னி மாதிரி அரைச்சிட்டு டைரக்டா பூசி விட்டுறலாங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துட்டு இருக்கான்னு, துவட்ட கொடுத்துட்டு இருக்கான் பாருங்க. அந்த வேப்ப இலை பூசி விட்டீங்க இல்லையா, அரைச்சத நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அது மேல தேங்காய் எண்ணெயும் நீங்க போட்டு விட்டுறலாங்க. இப்ப காய விட்டுருக்கேன் அவனை. கொஞ்ச நேரம் காயட்டும், வெயில் அடிக்குது, காயட்டும். தண்ணியே கொஞ்சம் வார்மா தாங்க இருந்தது, இல்லைன்னா கொஞ்சம் சூடு பண்ணிருக்கலாம். இவன் நம்ம கைக்கு ரொம்ப லேட்டா இப்பதாங்க ஒரு 2-3 மாசம் முன்னாடிதான் கிடைச்சான். இல்லைன்னா முதல்ல இருந்தே இவனை பார்த்திருந்தா இந்த அளவுக்கு வர விட்டுருக்க மாட்டோம். பட் ஸ்டில் நாங்க ட்ரை பண்றோம் கண்டிப்பா. பாருங்க, வேப்பெல்ல வந்து நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதான் சொன்னாங்க இவனுக்கு டாக்டர் இல்ல சரி பண்ணாங்க இல்லையா, இவனுக்கு ட்ரீட்மெண்ட் அனுப்பியிருந்தோம், திருப்பி வந்துருச்சு. வேப்பெல்ல அரைச்சி போட்டு காய வைக்க போறேன். குளிப்பாட்டிட்டு அன்னைக்கே போடணும்னு இல்லை, நீங்க மறுநாள் கூட போட்டுருலாம். நாங்க காட்டணும்ட்டு போட்டுட்டு இருக்கேன். சரி கொடுத்துட்டு இருக்கான் பாருங்க. ஓகேவா அவனுக்கு? வேப்ப இலை போடுறதுல உண்ணி கூட வராதுங்க. அதுவும் நல்லா உதிர்ந்து போயிடும். ஏதாவது இருந்தாலும் உதிர்ந்து போயிடும். நீங்க வசம்பு ஊற வச்சு அரைச்சு போட்டீங்கன்னா அது வாய் வைக்காம பாத்துக்காங்க. வசம்புக்கும் பூச்சி வராது, உண்ணி வராதுங்க. இப்படி தேய்ச்சி மசாஜ் பண்றதுனால அவங்க பாடியில இருக்கிற பிளட் சர்க்குலேஷன், நல்ல ரத்த ஓட்டம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் காய வச்சிடலாம். வெறும் வேப்ப எண்ணெய பப்பிக்கு யூஸ் பண்ணாதீங்க, பப்பி இறந்து போயிடும். தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம சேனல்ல பப்பி சாப்பாடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், பெட் பேரண்ட்ஸா எப்படி ஒரு டாகை வளர்க்கணும்னு வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு பாயிண்ட்டும். அந்த வீடியோஸோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை யாராரு ஃபுல்லா பாத்தீங்கன்னு எனக்கு கீழே சொல்லுங்க. ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கண்டிப்பா அதை தெரிவிங்க கமெண்ட் மூலமா. பாய். நான் இங்க சொன்ன சில விஷயங்கள் ஏதாவது தப்பா இருந்தா கண்டிப்பா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன். நீங்களும் இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு உங்க டாக்டர் கிட்ட, வெட்டரினரி டாக்டர் கிட்டையும் கேட்டு எனக்கும் தெரிவிக்கலாம். எல்லாரும் பார்த்து அதை கத்துக்கலாம். நம்ம
இப்போ நான் சோட்டுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுட்ருக்கேன். ஏன்னா அவனுக்கு டாட்டா சொல்ல போகிறோம். இன்னும் 2 நாள் கழித்து தான் அவனுக்கு குளிப்பாட்ட போகிறோம். தேங்காய் எண்ணெய் போட்டு விட்டுட்டு போக போகிறேன். சொறி பிடிக்கக்கூடாதுன்னு. சோட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு இப்போ கிளம்ப போகிறாங்க. உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. டேக் கேர்.